ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவோம். கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா நான் யோகா கிளாஸ் நடத்தும் பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 3ஆக பிரிச்சுருந்தேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இன்டர்மீடியட் கிளாஸு, அட்வான்ஸ் கிளாஸு, பேசிக் கிளாஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறையா பேர் பேசிக் கிளாஸ் சேர மாட்டாங்க. இல்லை சார் நான் இன்டர்மீடியட் கிளாஸ் சேர்ந்துடுறேன், அட்வான்ஸ் கிளாஸ் வேண்டாம், இன்டர்மீடியட் கிளாஸ் சேர்ந்துடுறேன்னு. இல்லைங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி பயிற்சி அதான்னுவாங்க. ஆனால் இன்டர்மீடியட் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் சார் இப்போ நான் பேசிக் கிளாஸே சேர்ந்துக்கிட்டேன் சார் அப்படின்வாங்க. இது ஜிம் மாஸ்டர்ஸுக்கும் இந்த அனுபவங்கள் நிறையா இருக்கும். எஸ், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பேசிக்லேருந்து போகணும், இன்டர்மீடியட் கிளாஸ் போகணுங்கிற ஆசைகள் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதனால் சில விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். அது எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். அதை ஒரு ரெவ்யூ பண்ண மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டைல் ஆஃப் நமக்கு படித்தம்போது வேறு மாதிரி இருக்கும், இப்போ எடுக்கக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது. இது படிப்பு, வாழ்க்கை, வேலை, தொழில் எல்லாத்துலேயும் அது வந்து நமக்கு சேரும். ஸோ ஆக எப்போ எதை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அதில் கேப் விழுந்துருதுன்னா திருப்பியும் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். அப்படி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய ஐடியாஸ் வரும், புது புது கருத்துக்கள் வரும், புது புது விஷயங்கள்லாம் அது மனசில் வரும். எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும், நல்ல பலன்களை கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, கான்டென்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.